இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அம்மா, இப்படி நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா எப்படிம்மா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நீங்க இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாயி. எல்லாத்தையும் இழந்து நிக்கிற உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல தாயி. அழாத தாயி, எல்லாம் சரியாயிடுமா? என்ன நீ பிரிஞ்சதுக்கு காரணம் தெரியாம நான் இந்த மண்ணை விட்டு போக மாட்டேன். நீ எப்பவுமே என் கூடயே தான் இருக்கிற. எல்லாரும் அவங்க அவங்க குடத்தை எடுத்துக்கோங்கம்மா. ஏம்மா வானதி, என்னம்மா பாக்குற? வந்து எடுத்துக்குமா, இது நீ எடுக்க வேண்டிய குடம் தான். ஐயா, இந்த குடத்தை நான் தூக்கிட்டு போட்டுமா? அம்மா நீங்களா? ஏன் நான் தூக்க கூடாதா? சரிங்கம்மா, குடத்தை எடுத்துக்கங்க. என்ன வானதி, பேசவே மாட்டேங்கிற? வந்ததுல இருந்து கண்டுக்க கூட மாட்டேங்கிற? உனக்கு எனக்கு ஒரே குலசாமின்னு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப சிலிர்ப்பா இருந்துச்சு. வாழ்க்கையில சில சந்திப்புகள் காரண காரியம் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நான் நம்புறவன். ஆனா நீதான் என்னை யாரோங்கிற மாதிரி பாக்குற. இது உன்னோட உண்மையான குணம் இல்லையே. ஏன் ஓ மாமியாரு என்ன பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? நீங்க என் அம்மா ராஜேஸ்வரியை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. யாரோட விஷயத்திலையும் தலையிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க. எல்லார்கிட்டையும் அன்பும் கண்டிப்பும் இருக்கும். கண்டிப்பானவங்க கிட்ட மன்னிக்கிற மனசும் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால நீங்க அம்மாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஐயனாரப்பா, எங்க பூஜையை நல்லபடியா ஏத்துக்கணும். இந்த திருவிழாவை எந்த பிரச்சனையும் இல்லாம சீரும் சிறப்புமா நடத்தி கொடுக்கணும். ஐயனாரப்பா. ஐயோ பூசாரியா, பாத்து பாத்து பாத்து, கையில வெட்டிருச்சா? பாத்து பூசாரி ஐயா. ஐயா என்னையா இது அபசகனமா இருக்கு? ஐயனாரப்பா, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்துடும் போல இருக்கு.
என்னையா பாத்துட்டு இருக்க? துணி எடுத்து கட்டியா? இந்த கட்டுறேன். எடியா, எடுத்து கட்டியா? போ, பூசாரி ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. வரல காட்டுங்க, வரல அதை காட்டுங்க. அழுத்தி கட்டு. ஐயோ ஐயோ ஐயோ, கத்தாதீங்க கத்தாதீங்க. பூசாரியா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. மெதுவா மெதுவா. பார்த்து பண்றது இல்லையா பூசாரி? இங்க பாருங்க பூசாரி, இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளுங்க வந்திருக்காங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா எல்லாரும் ஊருக்கு கிளம்பி போயிருவாங்க. யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஐயனாரப்பா, இந்த விழாவுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சீரும் சிறப்புமா நடக்கணும். ஐயனாரப்பா, நீதான்ப்பா பாத்துக்கணும். ஏய் அண்ணா. அங்க இருக்காங்க பாரு, அவங்க தான். வாங்க. வாயாங்களா? வணக்கம். வணக்கண்ணா. வணக்கம். இங்க பாரு, இதான் போட்டோ. தான். நல்லா பாத்துக்க, இவங்கள தான் முடிக்கணும். டேய் நல்லா பாத்துக்குங்கடா, நாம முடிக்க வேண்டியது இவங்கள தான். ஓகே அண்ணா. டேய் மிஸ் ஆயிடக்கூடாது. ம். வேலை பண்ணிடலாம். முடிச்சுட்டு உடனே கிளம்பி. சரிண்ணே. வாத்தாயி, என்ன வளையல் வேணும் சொல்லாத்தா? இல்லைங்க, வளையல் வேண்டாம். வாமா மகராசி, மறுப்பு எதுவும் சொல்லாதம்மா. இல்ல பரவாயில்ல. உன்னை பார்த்தாலே கைராசி பொண்ணு மாதிரி தெரியுதுமா. மாட்டேன்னு சொல்லாத தாயி. வாங்கிக்கோ வானதி. ஆமா வானதி, வேண்டான்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு நல்ல நாள், நிறைஞ்ச நாள். மங்கள பொருளான வளையல வேண்டான்னெல்லாம் சொல்லவே கூடாது. வாங்கிக்கோ. இதுல எது பிடிச்சிருக்குன்னு பாரு. எந்த கலர் பிடிச்சிருக்கு? இது வேண்டாம். இந்த கலர் இது செட் ஆகாது. இத பாரு, இது நல்லா இருக்குல்ல? கையை காட்டு, நானே போட்டு விடுறேன். இந்த வளையல காட்டு. வானதி, 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 வானதி. அம்மா இதோ வந்துட்டேன். வானதி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நான் வந்து இந்த பக்கம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். உன்னை தேடி வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் உனக்கு என்ன வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லு பாப்போம்.